மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்ந்த வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம். தன்னை பற்றி அவதூறு செய்திகள் பரப்புவதை தடை செய்ய வேண்டும் என்று கூறி அவர் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் தற்போது மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கிறிஸ்டல்டா கூறிய நிலையில் தற்போது இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், இந்த வழக்கு குறித்து முழு விவரங்களையும் பதிவு செய்யும். தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக தமிழ் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராகத்தான் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டில்லா காவல்துறையில் புகார் அளித்ததுடன் சமூக வலைதளங்கள்ல பேட்டியும் அளித்திருந்தார். இந்த நிலையில தான் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் தெரிவிக்க ஜாய் கிறிஸ்டில்லாவுக்கு தடை விதிக்க கோரியும் சமூக வலைதளங்கள்ல உள்ள வீடியோக்களை நீக்க கோரியும் தான் பிரபல அந்த தமிழ் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கினுடைய ஒரு இறுதி விசாரணை என்பது நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு இன்று நடைபெற்றது. அப்போது ஜாய் கிறிஸ்டில்லா தரப்புல மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் ஆஜராகி தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு திருமணம் செய்து உடன் வாழ்வதாக கூறிதான் ரங்கராஜ் ஏமாற்றிவிட்டதாக அந்த வாதத்தை முன்வைத்தார். சமுதாயத்தில செல்வாக்கான மாதம்பட்டிக்கு எதிரான புகார் மீது 1000 விளக்கு அனைத்து மகளுக்கு போலீசார் எந்த ஒரு விசாரணையும் நடத்தாமல் அவரை அனுப்பி வைத்ததாகவும் நிறைமாத கர்ப்பிணியான கிறிஸ்டில்லாவை 8 மணி நேரம் காவல் நிலையத்தில் உட்கார வைத்திருந்ததாகவும் அந்த வாதத்தின் போது அவர் சுட்டிக்காட்டி வாதிட்டார். ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மகளிர் ஆணையம் உத்தரவிட்டும் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கிறிஸ்டில்லா தரப்புல அந்த வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து இதற்கு எதிராக மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஜாய் கிறிஸ்டில்லாவுக்கு பிறந்த குழந்தைக்கு டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும், டிஎன்ஏ பரிசோதனையில தந்தை என்று தெரிய வந்தால் குழந்தை கவனிக்கும் பொறுப்பை வாழ்நாள் முழுவதும் ஏற்க மாதம்பட்டி ரங்கராஜ் தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். ஆனால் நற்பெயரை பாதிக்கும் வகையில சமூக வலைதளங்கள்ல மோசமான வீடியோக்களை பரப்பி யூடியூப் சேனல்கள் பணமாக்கி வருவதாகவும் அத்தகைய யூடியூப் சேனல்களை தங்களை பற்றி அவதூறு கருத்துக்களை வெளியிடவும் வீடியோக்களை வெளியிடவும் தடை வைக்க வேண்டும் எனவும் அவரோட வாதத்தின் போது அவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி உழைவாயை அடைக்கலாம், ஆனால் ஊர்வாயை அடைக்க முடியாது என்று கருத்து கூறி வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை வரும் 14ஆம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். இருதரப்புக்கும் உத்தரவிட்டு அந்த வழக்கினுடைய தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.